ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சிஇஓடி பிஜி 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 26 டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி முடிச்சுட்டு பிஜி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் யூனிவர்சிட்டிஸில் பிஜி பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது. லோக்கல் காலேஜஸில் பிஜி பண்ணுறத விட சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் காலேஜஸில் அண்டர்டேக்கிங் யூனிவர்சிட்டிஸில் பண்ணும்போது அதனோட வேல்யூ வந்து வேறு லெவலில் இருக்கும். அடுத்து தொடர்ந்து பிஹெச்டி பண்ணவோ அதுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கோ இது ஒரு நல்ல வழியாக இருக்கும். அடுத்து சிஎஸ்சிஆர் நெட் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகிட்டிங்கன்னா அடுத்து சிஎஸ்சிஆர் நெட் எழுதுறது இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாகிரும். அதனால் பாருங்கள், இது 26 டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 25 ஜான்வரி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சிட்டி இன்டிமேஷன் வந்து 4 மார்ச்சில் கொடுத்துருவாங்க. எக்ஸாம் டேட்டு வந்து 11லேருந்து 28 வரைக்கும், மார்ச் 11லேருந்து 28 வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. வேறு வேறு டேட்டில் வேறு வேறு கேண்டிடேட்ஸ்க்கு நடக்கும், சப்ஜெக்ட்டுக்கு நடக்கும். இல்லை நீங்கள் மோர் தேன் ஒன் டிசிப்ளினை செலக்ட் பண்ணி படிக்கணுன்னா கூட படிச்சுக்கலாம். இப்போ பிஜி மேத்ஸும் பிஜி கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிக்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்கான கம்பைண்டாக கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிக்கலாம். டியூரேஷன் வந்து 1 hour 45 minutes, 1.25 மணி நேரம் எக்ஸாம். எப்போ எக்ஸாம், உங்களுக்கான டைமிங் எப்போ அப்படிங்கிறத அட்மிட் கார்டில் தான் சொல்லுவாங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான இது வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. லிங்க் எல்லாம் இதில் இருக்குது, பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். நீங்கள் ஐஐடி ஜாம்க்கு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட இது ரொம்ப ஈஸி. அதே சிலபஸ் தான் ஆல்மோஸ்ட்டு. அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸும் எல்பிபியும் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். மற்றபடி ஐஐடி ஜாம்க்குள்ளே அதே சிலபஸ் தான். ஐஐடி ஜாமை விட இந்த எக்ஸாம் கொஞ்சம் கூட ஈஸியாக தான் இருக்கும். அதனால் அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க, இம்மீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சிலபஸை பார்த்துட்டு இப்போவே இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சிஇஓடி பிஜி மேத்ஸுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஓடிஇ, லீனியர் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், எல்பிபி. இதில் வந்து நம்ம வந்து எல்பிபியை கூட ஒமிட் பண்ணிவிட்டு மற்ற 5 சப்ஜெக்டையும் மட்டும் நம்ம கவர் பண்ணால் கூட சிஇஓடியில் நல்ல கோர்ஸில் நல்ல இன்ஸ்டியூட்டில் நம்மளுக்கு நல்ல ரேங்க்கில் கிடச்சிரும். நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்தாச்சு, சிலபஸ் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளால் ரொம்ப ஈஸியாக இந்த எக்ஸாமில் அச்சீவ் பண்ண முடியும். மற்ற எல்லா எக்ஸாம்ஸை விடையும் இதில் காம்படிஷன் லெவல் ரொம்ப கம்மி. ஒருவேளை நீங்கள் ஐஐடி ஜாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். இது ரொம்ப லோக்கலாக உள்ள காலேஜஸில் படிக்கிறத விட நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் யூனிவர்சிட்டிஸில் சென்ட்ரல் இதில் படிக்கும்போது அந்த பிஜிக்கான வேல்யூவே வேறு லெவலில் இருக்கும். அதனால இதில் வந்து நீங்கள் ஐஐடி ஜாமுக்கு ஒருவேளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐஐடி ஜாமை விட கொஸ்டின் பேட்டர்ன் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த தடவை பேட்டர்னில் சேஞ்சஸ் இருக்குது. முதல்ல 25 மார்க்ஸு ஜென்ரல் ஆப்டிடியூட் இருந்தது. இந்த வருஷம் அது கிடையாது. 75 கொஸ்டின்ஸும் மேஜர் பேப்பர்லேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு கொஸ்டின் இருக்குது. மேஜர்லேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த மேஜர் இதில் இந்த எல்பிபியை கூட நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு இது மட்டும் படித்தா கூட நம்மளால் நல்லா அச்சீவ் பண்ண முடியும். இதில் வந்து 1.25 மணி நேரம் டியூரேஷன். முன்னால் 2 hours இருந்தது, இப்போ 1 hour 45 minutes நம்மளால் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தனா ஜாயின் பண்ணுங்கள். இந்த சிஇஓடி பிஜி மேத்ஸ் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு அடுத்த ஹையர் லெவலுக்கு போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் எழுதுறதுக்கோ அல்லது நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி ஐஐடியில் போய் பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கோ, ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணி பிஹெச்டியில் எழுதி ஜாயின் பண்ணுறதுக்கோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கேட்வே. இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண இல்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். இப்போவே இருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. மார்ச் 11ஆம் தேதி எக்ஸாம். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்.
அதனால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.